வணக்கம் நண்பர்களே. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா? அப்போ இந்த ஸ்பெஷல் வீடியோ வேல் அகாடமி யூடியூப்ல இருந்து உங்களுக்கு தாங்க. எதற்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 குரூப் 4 எக்ஸாமை ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான டாப் 10 டிப்ஸை தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட முடிவில் உங்கள் சக்ஸஸுக்கு தேவையான தெளிவான ஒரு பாதை உருவாகக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸை முழுசாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க்ன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான டைம் சேவ் ஆகும். செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் உங்களோட பெஸ்ட் டீச்சராக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்க தான் எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பிளான். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. டெய்லி கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அப்படின்றதாங்க முக்கியம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறதே உங்களுடைய சக்ஸஸுக்கான கீவேர்டாக இருக்குங்க. ஃபோர்த்து டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் மேக்கிங்க. நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டருங்க. அப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலாஸை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுறது ரொம்பவே பெட்டருங்க. ஃபிஃப்த்து டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ப்ராக்டிக்ஸுங்க. டெஸ்ட்டை நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டை நம்ம கட்டாயமாக ப்ராக்டிக்ஸ் பண்ணணுங்க. சிக்ஸ்த்து டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணவே முடியாதுங்க. அதனால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் கரண்ட் அஃபேர்ஸை ஒரு 30 நிமிஷமாவது நம்ம படிக்கணுங்க. டிப்ஸ் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கர் செக்ஷன் ஏரியாங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த வீக் சப்ஜெக்டை கண்டுபிடிச்சி அதுக்கான டைமை நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுங்க. டிப் நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷனுங்க. ரிவிஷன் தான் உங்களோட சக்ஸஸுக்கான ஒரு கீயாக இருக்குங்க. ஒரு சப்ஜெக்டை நம்ம எத்தனை முறை படிக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய வெற்றிக்கான பாதையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அப்போ ரிவிஷன் மஸ்ட்டுங்க. குறைந்தபட்சம் 3 முறையாவது ஒரு சப்ஜெக்டை நம்ம ரிவிஷன் பண்ணணும். 9th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துங்க. வெற்றிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான தூக்கம், ஆரோக்கியமான படிப்பாக இருக்குங்க. 10th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவிட்டிங்க. உங்களோட அரசு வேலை கனவு கண்டிப்பாக நனவாகணும்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நம்பணுங்க. மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து தாங்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறிடுவீங்க. மேலும் உங்களுக்கு கிளாஸ் மற்றும் கைடன்ஸுக்கு வேல் அகாடமி உறுதுணையாக இருக்குங்க. நன்றி.